ஐயோ, என்னமோ தனியா பேசணும்னு வந்தாங்க. இப்ப 2 பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சோ. தேவியோட எதிர்காலத்துக்காகன்னு சொல்லி நீங்க யுஎஸ் போறேன்னு சொல்றது பொய். என்னாலதான் நீங்க இங்க இருந்து போகணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட நேத்து என் மனசுல இருக்கிற காதல நேருக்கு நேரா சொன்னதுனாலயா நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? ஓ, அது வேறயா? குத்துவேன். என் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக குழந்தைய தண்டிக்கிறீங்க? இப்பதான் காட்சி சூடு பிடிக்குது. பாடா, இங்க பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு பயந்து இந்த முடிவெல்லாம் எடுக்கல. எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அபிஷியலாவும் பர்சனலாவும் எனக்கு யூஎஸ் போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்க நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட நேத்து என் காதல சொன்னதுதான் காரணம். ஓகே, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க எதிரில வர மாட்டேன். அவ்வளோ ஏன், எதிரில இருக்கிற வெயிட்ட காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறேன். அப்பாடா, போய் தொலை. ப்ளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்க. தேவியை யுஎஸ் கூட்டிட்டு போகாதீங்க. குழந்தை ஏங்கி போயிடுவா. குழந்தைய பாக்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறது அவை இல்லை. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். மாப்பிள்ள ஸ்டெடியா நிக்கிறான். பிடிவாதம் பிடிக்காதீங்க. குழந்தை மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கணுமா? அது அந்த குழந்தையால தாங்கிக்க முடியுமா? என் குழந்தைய பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை. என் குழந்தையால என்ன பண்ண முடியும், என்ன முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத.